ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மகாபாரத ஸ்டோரியுடைய கண்டினியூவேஷனாக காந்தாரிக்கு எவ்வாறு 100 மகன்கள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பாண்டுவுக்கு எப்படி 5 புதல்வர்கள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மகாபாரத கதை முழுவதுமே பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய வம்சாவளியில் வந்த ஜனமேஜயன் மன்னன் கேட்க கேட்க வைசம்பாயனர் அப்படின்ற முனிவர் எடுத்து சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியும். இப்போ ஜனமேஜயன் மன்னன் என்ன கேட்குறாருன்னா, பாண்டுவுடைய குழந்தைகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இப்போ துரியோதனனுக்கு காந்தாரிக்கும் எப்படி 100 மகன்கள் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு கேட்க, அதுக்கு வைசம்பாயனர் சொல்றாரு, ஒரு நாள் வியாசர் ரொம்ப பசியோட களைப்பா வரும்போது காந்தாரி அவங்கள நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால வியாசர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து காந்தாரி தன்னுடைய கணவனுக்கு இணையான 100 மகன்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாங்க. அதே மாதிரி வியாசரும் காந்தாரிக்கு 100 மகன்கள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாரு. இப்ப காந்தாரி கர்ப்பமா இருக்கிறாங்க. காந்தாரியுடைய கர்ப்பம் 1 வருட காலம் முடியும் போதுதான் குந்திக்கு யுதிஷ்டிரன் பிறக்கிறாங்க. 2 வருடம் ஆகியும் காந்தாரிக்கு குழந்தை பிறக்கல. அது மட்டும் இல்லாம குந்திக்கு காலை கதிரவன் போல அழகான ஒரு மகன் பிறந்திருக்காங்க, அதாவது யுதிஷ்டிரன் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ எல்லாருக்குமே தனக்கு பின்னாடி கல்யாணம் ஆன ஒரு பெண் குழந்தை பிறக்குது, எனக்கு 2 வருஷம் கர்ப்பமாக இருந்தும் இன்னும் குழந்தை பிறக்கல, அப்போ வயிற்றுல இருக்கிறது என்னதான் இருக்கும் இது அப்படின்ற ஒரு ஆதங்கம், துக்கம், துயரம் அப்படி எல்லாமே காந்தாரிக்கு இருக்குன்னு சொல்லலாம். இது சில பேர் பொறாமைன்னு சொல்லுவாங்க. அந்த துயரத்தால காந்தாரி என்ன பண்றாங்க, தன்னுடைய வயிற்றை ஓங்கி அடிச்சுக்கிறாங்க. பொதுவாகவே கர்ப்பமா இருக்கும் போது பார்த்து நடுங்க, பார்த்து உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெரியாம கூட வயிற்று மேல இடிச்சுக்கிட்டா உள்ள இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது காந்தாரி ஓங்கி தன்னுடைய வயிற்று மேல அடிக்கும் பொழுது உள்ள இருக்கிற குழந்தை என்ன ஆகும், சதை பிண்டமா வெளியே விழுது. காந்தாரி இது குழந்தை இல்லை, வெறும் தசை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ வியாசர், எல்லாம் தெரிஞ்ச முனிவர் தன்னுடைய ஞான கண்ணால பார்த்து காந்தாரி கிட்ட வராரு. வியாசர் கிட்ட காந்தாரி கேட்குறாங்க, 100 மகன்கள் பிறக்குன்னு சொன்னீங்களே, தசை பிண்டம் தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வியாசர் என்ன பண்றாரு, ஒரு 100 குடவையை ரெடி பண்ண சொல்லி அதுல தெளிந்த நெய்யை ஊத்திட்டு அதுக்கப்புறம் இந்த தசை பிண்டத்தை 100 கூறுகளா போட்டு அந்த குடுவைக்குள்ள போட்டு ஒரு மறைவான இடத்துல 2 வருடங்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்க்க சொல்றாரு. அதே மாதிரி 2 வருடங்கள் கழிந்த பின்னாடி ஒரு குடத்துல இருந்து ஒரு ஆண் மகன் கழுத கத்துற சத்தத்தோடு பாத்தீங்கன்னா பிறக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு காகமும் கழுதையும் ஆந்தையும் அதுங்க பாத்தீங்கன்னா சத்தம் கொடுக்குது. ரொம்ப கெட்ட சகுனமா இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு பயந்த திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு, விதுரன் இன்னும் இருக்கிற முனிவர்கள் கிட்ட, பெரியவர்கள் கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறார். என்னன்னா, என்னுடைய மகன் அரசன் ஆகுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, பிறந்ததை வச்சு பார்த்தா யுதிஷ்டிரன் தான் மூத்தவன், அதனால யுதிஷ்டிரன் தான் அரசன் ஆகுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு திருதராஷ்டிரன் என்ன கேட்கிறாருன்னா, யுதிஷ்டிரனுக்கு அப்புறம் என்னுடைய மகன் அரசாள்வானா அப்படின்னு கேட்கும்போது, இவன் பிறக்கும் போது இப்படி கெட்ட சகுனங்கள் இருக்கு, இவன் அஸ்தினாபுரத்துடைய இந்த குரு வம்ச குலத்தை வளர்க்கிறவன் கிடையாது, இதுவன் குலத்தை அழிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாடு நல்லா இருக்குன்னா ஒரு கிராமத்தை கைவிடலாம், ஒரு கிராமம் நல்லா இருக்குன்னா ஒரு குடும்பத்தை கைவிடலாம், ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அந்த குடும்பத்துல ஒருத்தரை கைவிடலாம், நம்மளுடைய குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு குழந்தைய கைவிற்று திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கிறாங்க. ஏன்னா மீதி 99 குழந்தைகள் உனக்கு இருக்கு, நம்மளுடைய குலத்துக்காகவும் நம்மளுடைய நாட்டுக்காகவும் இந்த ஒரு குழந்தைய கைவிட்டுன்னு கேட்குறாங்க. ஆனால் திருதராஷ்டிரன் பாசத்தால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாசத்திலே அடுத்தடுத்த குடவையிலிருந்து மொத்தம் 100 மகன்கள் திருதராஷ்டிரனுக்கு பிறக்கிறாங்க. இப்ப ஜனமேஜயன் மன்னன் வைசம்பாயனர் கிட்ட கேட்கிறார், என்னன்னா, குந்திக்கு 100 மகன்கள் பிறந்தாங்க சரி, ஆனா ஒரு மகள் பிறந்தாங்க இல்லையா, ஏன்னா வியாசர் 100 மகன்கள் பிறப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு வரம் கொடுத்தாரு தவிர அந்த மகளை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வைசம்பாயனர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றாரு, என்னன்னா, வியாசர் அந்த தசை பிண்டத்தை 100 கூறுகளா போட்டு எல்லா குடுவையிலும் நிரப்பிட்டு இருக்கும்போது காந்தாரி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மகள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், என்னுடைய கணவர் மகளுடைய மகன்கள் மூலமா என்னென்ன உலகமெல்லாம் பார்க்க முடியுமோ அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மட்டும் இல்லாம நான் அறநெறி தவறாத ஒரு பெண்ணா இருந்தா, நான் ரிஷி முனிவர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிற ஒரு பெண் தானா, அதே மாதிரி நான் எல்லா வேள்விகளும் செஞ்சிருக்கேன், எல்லா விரதமும் இருந்திருக்கேன், இது எல்லாமே உண்மைன்னா எனக்கு ஒரு மகள் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. இப்போ வியாசர் அந்த தசைப்பிண்டத்தை குடவையிலெல்லாம் போடும்போது ஒரு பகுதி மீதம் இருக்கு. அப்போ வியாசர் என்ன சொல்றாருன்னா, மகன்கள் மூலமா என்னென்ன மகிழ்ச்சி கிடைக்குமோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும், இது நீ நினைச்ச மாதிரியே நற்பேறு பெற்றவளாக
ஒரு பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதம் இருக்கிற ஒரு துண்டையும் எடுத்து ஒரு குடுவையில போடுறாரு. அவள் தான் வந்து பாத்தீங்கன்னா துச்சலை. காந்தாரி வந்து 2 வருடம் வந்து கருவுற்று இருக்கும்போது திருதராஷ்டிரனை வந்து கவனிச்ச ஒரு பணிப்பெண் மூலமா திருதராஷ்டிரனுக்கு இன்னொரு குழந்தை யூயுத்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை வந்து பிறக்குது. மொத்தம் அந்த குழந்தையோட சேர்த்து 101 மகன்கள், ஒரு மகள் வந்து பாத்தீங்கன்னா துச்சலை. திருதராஷ்டிரனுடைய இந்த 100 மகன்கள் எல்லா கலைகளையும் வேதங்களையும் கற்று வந்து ஒரு சிறந்த போர் வீரர்களாக இருக்கிறாங்க. இந்த மகன்களுக்கு வந்து உரிய காலத்துல வந்து திருதராஷ்டிரன் வந்து திருமணம் செய்து வைக்கிறாரு. அப்புறம் துச்சலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்து மன்னன் ஜெயத்ரதனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாரு. இப்படிதான் வந்து காந்தாரிக்கு 100 மகன்களும், அதே மாதிரி திருதராஷ்டிரன் பணிப்பெண்ணுக்கு வந்து ஒரு மகனும், காந்தாரிக்கு துச்சலை அப்படின்ற ஒரு பெண்ணும், மொத்தம் 101 மகன்களும் ஒரு பெண் துச்சலையும் வந்து பிறந்தாங்க. இப்போ நமக்கு பாண்டிக்கு எப்படி 5 புதல்வர்கள் பிறந்தாங்க, காந்தாரிக்கும் திருதராஷ்டிரருக்கும் அவங்களுடைய மகன் மகள் எப்படி பிறந்தாங்கன்னு தெரியும். இப்படி நல்லா போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு எப்படி பாண்டு இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற மகாபாரத வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.